அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறோம். ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது வேறு மெத்தேடில் செய்ய போகிறோம். பாருங்கள், பொட்டுக்கடலை 2 கப்பு, சர்க்கரை 2 கப்பு வச்சுருக்குறோம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடணும். நெய் தேவையானது ஊற்றிக்கலாம். எவ்வளோக்கு நமக்கு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பொட்டுக்கடலை பொடிச்சிட்டு காட்டுறோம். போட்டுக்கலாம். முடிக்க ஒரு 10 ஏலக்காய்க்கு தகுந்த மாதிரி பவுடர் நுணுக்கி வச்சுருக்குறோம். நாங்கள் அதனால் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், இதை கொடுத்து காட்டுறோம். நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இது சளிச்சு எடுக்கவே கப்பி வந்துருச்சு. எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கூட இருக்கும், நல்லாவும் இருக்கும். இல்லாத மாதிரி வச்சு நம்ம இனி நெய் ஊற்றி காய்ச்சலாம். இல்லை 1/2 கப்பு நெய் ஊற்றிருக்கோம். இந்த சர்க்கரையை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். இந்த நெய்யிலே போட்டு மெல்ட் ஆகிக்கலாம். 2 கப்பு சர்க்கரை. சர்க்கரைனா வெல்லம் துருவி வச்சுருக்குறோம். பவுடர் போட்டு நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகிடுச்சு. இனி பொட்டுக்கடலை மாவு போட்டு நம்ம கிண்டிக்கலாம். நெய்யெல்லாம் வேறு நிற்கிட்டு பாருங்கள். இனி மாவு போட்டோம்னா நல்லா நமக்கு இதாகிக்கும். போட்டுக்கலாம். நல்லா வருது. அடுத்து வலுவந்து சளிச்சது எல்லாத்தையும் இனி இறக்கி கீழே வச்சு நம்ம கிண்டிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நல்லா வெள்ளமெல்லாம் உருகி அது மெல்ட் ஆனதெல்லாம் அந்த பொட்டுக்கடலை மாவில் கலந்தாச்சு. இனி தட்டில் போட்டு நம்ம பர்ஃபியை செஞ்சுக்க வேண்டியது. இப்போ பர்ஃபி நம்ம நெய் தடவி தட்டில் வச்சுருக்குறோம். இனி அதில் போட்டுக்க வேண்டியது. இரிக்கும். எல்லாம் சூடாக இருந்ததுனால இரிக்கும். நீ இந்த பாரு, நம்ம அப்படியே வச்சிடணும். 1 மணி நேரம் வச்சிடணும். அப்போ தான் பர்ஃபி போட முடியும். நல்லா இரிக்குது. வெங்காயம் நெய் போட்டு மேலால் பவுட்ரு நகராமல் தேய்ச்சி விட்டுறணும். அசைக்கி இந்த பரியளவு இது பாருங்க. போட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இது இரும்பு சத்து. இது குழந்தைங்களுக்கு இப்போ நகருது பாருங்கள். நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு நம்ம 6 மணி நேரம் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ஆறிக்கிச்சு. இனி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். நல்லாயிருக்கும். பருப்பினால் கொஞ்சம் நிதானமாக தான் அறுக்கணும். அப்போதே கரெக்டாக வரும்.
பாருங்கள். பிடிச்சிட்டு போட்டுக்கலாமா? இதாக அமுத்து வராது. அது பொட்டுக்கடலை பருப்பினால கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக எடுக்கணும். நம்ம வெறும் நெய் சர்க்கரை தானே விட்ருக்குறோம். அதை பாருங்க வந்துச்சு பார்த்தியா? இன்னும் நல்லா ஆறுன முன்னாடி நல்லா வந்துடும். பொட்டுக்கடலை பருப்பி செஞ்சுருக்குறோம். ஊற்றினாத்தையும் இந்த மாதிரி வரும். நெய் நிறையா போட்டு இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேணுண்டா இல்லை உருண்டைக்கே அளவாக நெய் போட்டு உருண்டை ஊற்றிக்கிங்க. இதே சேப்பு இப்படி எடுத்துக்க வேண்டியது. எது இருந்தாலும் நெய் போட்டுக்கிறனால வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நெய் மட்டும்தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.